ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா எதுக்காக உன் மேலே கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன்னு தெரியுமா? நீ குற்றங்கள் செஞ்சுட்டு நான் செஞ்சது சரி, நான் சொன்னது சரின்னு மறுபடியும் அதை சரிப்படுத்தி நியாயமாக பேசும்போது, தவறு செஞ்சுட்டு அதை திருத்திக்காமல் மறுபடியும் அதையே செய்யும்போது என்னால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? இந்த வராகி அம்மா பலமுறை உனக்கு சொல்லியிருக்கேன், தப்பு செஞ்சால் திருத்திக்கோ, அடுத்தவங்க தவறு செஞ்சாலும் அதை மன்னிச்சு மறந்து போக கற்றுக்கோன்னு. ஏன்னா நீ என்ன செய்கிறியோ அதுதானே உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ மட்டும் திருந்தவும் மாட்ட, மாறவும் மாட்ட. ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்கணும்னு எதிர்பார்த்தா அது எப்படி சரியாக இருக்குமேன்னு சொல்லமே. அதனால தான் உன்னுடைய குற்றங்களை சரி செஞ்சு நியாயங்களை சேர்த்துக்கோ, தவறுகளை சரி செஞ்சு அனுபவத்தை சேர்த்துக்கோன்னு சொல்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன். நல்ல நண்பர்களும் நல்ல மனிதர்களும் உன் கூட இருந்தால் உனக்கும் நல்ல புத்தி வந்திருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, காலத்தின் சதியோ சூழ்ச்சியோ உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் பாதி பேர் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களாகவும், கேடு செய்பவர்களாகவும், புறம் பேசுபவர்களாகவும், அடுத்தவன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கெட்டவர்களாகவுமே இருந்துட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, இப்பொழுது நீ என்னை முழுசாக நம்பி வணங்க ஆரம்பிச்சிட்ட. நிச்சயமாக அதற்குரிய பலனாகத்தான் உன் வாழ்க்கையை திருத்தவும் மாற்றி அமைக்கவும் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நான் உன் மேலே கோபப்படுறேன்னா அது ஆவேசம் அடைஞ்சு கோபப்படுறது கிடையாது. அன்பாலும் அக்கறையாலும் பாசத்தாலும் என்னடா என் பிள்ளையாகி நீ இப்படி தப்பு செய்றியேன்னு உன்னை திருத்துறதுக்காக கொஞ்சம் கோபத்தோடு உன்னை தேடி வந்தேனே தவிர உன் மேலே எனக்கு பெருசாக வெறுப்போ எதுவுமோ கிடையாது என் செல்லமே. சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரும்போது நீ அதை ரொம்ப அதிகமாக யோசிக்கிற. பிரச்சனைகள் வரும்போது அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணுன்ற விஷயமும் அந்த மனநிலையும் உனக்கு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கையாள கற்றுக்கோ. எதுக்காக நீ கவலைப்படுற, எதை நினச்சி வருத்தப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதை நிவர்த்தி செய்ய வேண்டியதும் சரி செய்ய வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. கொஞ்சம் பொறுமையாக இருந்து இனி நடக்க போகிறத மட்டும் பாரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைமைக்கு வருவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. நீ சில விஷயங்களை தப்பாக செஞ்சுட்டு அப்புறமா மாற்றிக்கலாம். இது யாருக்கு தெரிய போகுது, நம்ம செஞ்சதை யார் பார்க்க போகிறாங்க, நம்மளை யார் கேள்வி கேட்க போகிறாங்கன்னு மட்டும் நினைக்காத. தப்பை ஒரு முறை செஞ்சால் மறுபடியும் அதை சரியாக திருத்துவது அவ்வளவு சுலபம் கிடையாது என் செல்லமே. கண்ணாடியை நீ பல தடவை உடைச்சு ஒட்ட வைக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் பழைய மாதிரி அழகாக இருக்காதுங்கிறத மறந்துடாதே. அப்படிதான் நீ செய்யக்கூடிய செயல்களும் தவிர மறுபடியும் செய்யும்போது அது ஏதோ ஒரு விதத்தில் அழகை இழந்துடும். மறுபடியும் அது முழு சரியாக ஆகுவது கஷ்டம்தானே. உன் வீட்டில் இறை வழிபாடு இடைவிடாது நடந்தாலே பிரச்சனைகள் குறைஞ்சு போயிடும். உன் பிரச்சனைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா என்கிட்ட விட்டுட்டு வீட்டை எப்போவுமே அமைதியாக வச்சுக்கிட்டு பக்தியோட விளக்கேற்றி என்னை மனசில் நினச்சிக்கோ. நீ நினைக்கிற காரியங்களை எல்லாம் சுமூகமாக சிறப்பாக நான் முடித்து வைப்பேன் செல்லமே. கூடிய சீக்கிரமே உனக்கு எதிராக இருக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மன கஷ்டத்தையும் கவலைகளையும் சஞ்சலங்களையும் போக்கி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போகிறேன். உன் மனசு விரும்பாத விஷயங்களாகவே எல்லாம் நடக்குதே, நீ நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து உன்னை கஷ்டப்படுத்துதே நினச்சி கவலைப்படாத. எல்லாமே உனக்கு பிடிச்ச விஷயங்களாகவும் உன் மனம் விரும்பும் விஷயங்களாகவும் சீக்கிரம் மாறும். நீ எதிர்பார்த்த எல்லா நல்லதையும் உனக்காக இந்த வராகி அம்மா நான் நடத்துகிறேன். நல்லவங்களைப் போல நடிப்பவர்களை தான் இந்த உலகம் ரொம்ப பிடிக்குது. ஆனால் நீ அதுக்காக நல்லவர்களாக நடிக்கணும்னு நினைக்காத. நல்லவனாக நீ வாழ ஆரம்பிச்சினா இந்த வராகி அம்மா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லவர்களாக வாழ்பவர்களை மட்டும்தானே கடவுள் விரும்புவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையா நீ இருக்கிறதால தான் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் கூட இனி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு உன் தவறுகளை திருத்தி சரியான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரணுன்ற எண்ணத்தோட உன்னை தேடி வந்தேன். நீ எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. அமாவாசைங்கிறது தேய்பிரைக்கு முடிவுதானே தவிர அது நிலவின் முடிவு கிடையாது தானே. அமாவாசை வரும்போது தேய்பிரை முடிஞ்சு போய் வளர்பிறை ஆரம்பிக்கும். அதே போலதான்
அமாவாசை எப்படி இருளை கொடுக்குமோ அதுபோல உன் வாழ்க்கையும் இப்போ இருட்டா இருக்கு. ஆனா அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை வருவது போல உன் வாழ்க்கையின் இருட்டையும் முடிச்சு வச்சு உனக்கான ஒளி வெள்ளத்தை ஒளி வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில கொடுக்க போகிறேன் என் செல்லமே. பெத்தவங்களை வணங்குன்னு நான் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? உன் தாயாக நான் இருந்து உன் தாய்ப்படும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் பெற்றோரை நீ ஒரு முறை வணங்குனினா 6 முறை இந்த உலகத்தை சுத்தி வந்த புண்ணியமும், 10,000 முறை நீ கங்கையில் குளித்த புண்ணியமும், 100 முறை நீ ராமேஸ்வரத்தில் குளித்த புண்ணியமும், 100 அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியமும் உனக்கு கிடைக்கும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. பெத்தவங்களை பேணி பாதுகாத்து பொறுமையா பத்திரமாக வைக்க பழகு. எங்க நீ விழுந்தங்கிறத விட எங்க நம்ம கவனம் சிதறி கீழே விழுக நேர்ந்ததுன்றதை கவனிச்சு பாரு. எந்த விஷயமே தப்பா நடக்கிறதுன்றது இயல்பான ஒண்ணு. எதனால தப்பா நடந்தது, நாம என்ன தவறு செஞ்சோன்றதை நீ கவனிக்க ஆரம்பிச்சினாலே அடுத்த முறை அப்படி ஒரு தவறு உன் வாழ்க்கையில எந்த சூழலிலுமே நிகழாது தானே. அதிகாரமா யாராவது உன்கிட்ட பேசும்போது நீ ஒருபோதும் அவர்களுக்கு அடிபணிஞ்சு போகாதே. அதே போல உன்னை தரம் தாழ்த்தி தப்பா பேசுறவங்க முன்னால நீ ஒருபோதும் தலை குனிஞ்சு நிற்கவும் கூடாது. ஆணவமாய் ரொம்ப அதிகாரத்தோட உன்னை நோக்கி கேள்வி கேட்பவர்கள் முன்பாக நீ பயந்துகிட்டே பதில் சொல்லாம அலட்சியமாக பதில் சொல்வதில் தப்பே இல்லை. ஏன்னா பொறுமையா பேசுறவங்க கிட்ட தான் நீ பவ்யமா பேசணும். அதிகாரமா பேசுறவங்க கிட்ட நீ பதிலே சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நல்லா பேசி உன்னை நல்லா பாராட்டி உன்னை ஊக்குவிக்க கூட மனிதர்களிடம் நீ தலை குனிந்து பவ்யமா நிற்கலாம். ஆனா உன்னை தரம் தாழ்த்தி தப்பா பேசுறவங்க முன்னால ஒரு நொடி கூட நீ தலை குனியவும் கூடாது, அவங்க முன்னால நின்று பதில் சொல்லவும் கூடாது. அதே போலதான் ஆணவமாக கேள்வி கேட்பவர்கள் முன்பாக நீ அலட்சியமாக பதில் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. நீ செய்யற தப்புக்கெல்லாம் நான் எப்படி எதிர்பாராத நேரத்தில் உனக்கு தண்டனையை கொடுக்கிறேனோ அதே போல நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் இப்போது தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயமாக செய்வேன். உனக்கான உதவியை செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக தான் இந்த வராகியம்மாவே உன்னை தேடி வந்தேன். சீக்கிரமே உன் ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் சரி செஞ்சு உன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன். உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை மாறுறதுக்கான நேரம் ஆரம்பமாயிடுச்சு. இனிமே உன் வாழ்க்கைய நீ நினைச்சதற்கு மாறாக வெற்றிகரமாக நான் வழி நடத்த போறேன். இன்னும் நிறைய நன்மைகள் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. ஒரு சிலர் தன்னையும் நம்பாம கடவுளையும் நம்பாம இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா காரியமும் பதட்டமாக தான் இருக்கும். பதற காரியம் சிதறி போயிடும். மனசு பதட்டமாகவே இருக்கிறவனுக்கு உடம்பும் பாதிக்கும் அல்லவா? மனசு பதட்டமா இல்லாம பயம் இல்லாம தைரியமா துணிவா தெளிவா இருக்கணும்னா இறை நம்பிக்கையில கவனம் செலுத்து. பதட்டம் இல்லாமல் இருப்பதற்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்று தீவிரமா யோசிச்சு சரியா செயல்படுத்துறது. இன்னொன்று தைரியமாக இந்த வராகி அம்மா மேல நீ பாரத்தை போடுறது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் மேல பாரத்தை போட்டுட்டு உன் வாழ்க்கையை இலகுவாக எளிதாக வாழ ஆரம்பி. இப்போ குழப்பத்தில் இருக்கும் சூழ்நிலையில நீ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம். நீ பொறுமையா இருந்தீனா உனக்கான நல்ல வழியை நானே காட்டுவேன். எந்த மனுஷன் தப்பு செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அவன் நிச்சயமாக நோய்வாய்ப்பட்டு அந்த கஷ்டத்தை அனுபவித்தே தீருவான். செய்த பாவத்தின் சம்பளம் நோய் நொடியில்தானே மனிதர்களின் தவறை உணர வைக்கும். நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தீனா நல்லா உனக்கு புரிய வரும். மனிதர்கள் தவறு செய்யும் போது ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் அகங்காரத்தோடும் செஞ்சிடலாம். ஆனால் காலம் போகும்போது அவர்களுக்கு நோய் நொடி வந்து நாம் அப்போ செஞ்ச தவறுக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிக்கிறோன்ற புரிதலையும் உணர்தலையும் நிச்சயமாக உண்டாக்கும். அதனால தானே நீ எந்த தப்பும் தவறும் செய்யக்கூடாதுன்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ யாருக்காவது நல்லது செய்யணும் நன்மை செய்யணும்னு நினச்சினா அவங்க கேட்டா மட்டும் செய், அவங்க சொன்னா மட்டும் செய். நீயாகவே வலிய போய் செய்யும் செயல்களுக்கெல்லாம் ஒருபோதுமே மதிப்பு இருக்காது. உதவியோ நன்றியோ எதிர்பார்ப்போ யாராவது உன்கிட்ட வந்து கேட்கும்போது உன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சிரு. எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான் ஒப்பற்ற துணை, ஒரு பெண்ணுக்கு கணவன்தான் ஈடு இணையற்ற துணை. இதற்கு இணையாக இந்த உலகத்தில் வேறு எதையுமே படைக்கல. கணவனும் மனைவியும் குடும்பத்தில் ஒத்துமையா எப்போவுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போனா அதுதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சொர்க்கமாக இருக்கும். எப்போவுமே உன் வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு.
வாய் தவறி விழும் பேச்சுக்களையும் கை தவறி விழும் கண்ணாடியையும் கூர்மையானதுன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போவுமே யாருக்கிட்ட பேசுகிறோன்றதை விட என்ன பேசுகிறோங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு செயல்பட்டினா உன் வாழ்வில் எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ போகாது. நீ பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் கண்ணாடி துண்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அது யாரையும் குத்தி காயப்படுத்திடக்கூடாதுன்ற எண்ணத்தோட பார்த்து பேசு, கவனமாக பேசு. நல்லதே உனக்கு நடக்கும்.